வணக்கம். வாழ்க்கையில் சில விஷயங்கள நம்மால மாற்றியமைக்கவே முடியாது. நாம ஆணாகவோ, பெண்ணாகவோ, திருநங்கையாகவோ, திருநம்பியாகவோ ஏதோ ஒரு உருவில் பிறப்பெடுத்திருப்போம். பிறப்பெடுக்கும் வரைக்கும் ஒருவேளை நாம என்னவாக உருவெடுக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருந்திருக்கலாம். ஆனா, பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்டுப்பாடு நம்மிடம் கிடையாது. அதன் பிறகு நம்மளுக்கு என்ன உடல் தரப்பட்டிருக்கோ, அந்த உடலின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தாக வேண்டும். இந்த உடலை ஒரு இந்த உலகோடு நாம் கொள்ளும் ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அது இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இப்போ டிவி இருக்கு. நீங்க டிவிய ஆப்பரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சவுண்டு வைக்கணும்னா, குறிப்பிட்ட பட்டன அமுத்துனா மட்டும்தான் சவுண்டு அதிகமாகும். குறைக்கணும்னா குறிப்பிட்ட பட்டனை அமுத்தணும். சேனலை மாற்றணும்னா குறிப்பிட்ட பட்டனை அமுத்தணும். மாற்றி அனுப்புனோன்னா வேலை செய்யாது. இன்றைக்கி ரிமோட் இருக்குது. ரிமோட்டு மூலமாக ரிமோட்டில் இருக்கிற பட்டன் அமுத்தினாலே டிவியில் எல்லாமே நடக்குது. ரிமோட் இல்லாத போது அந்த பட்டன்கள் டிவியில் இருக்கும். நாம் எழுந்து போய் அந்தந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அதாவது டிவிங்கிறது ஒரு பொருள். அது நமக்கு தேவையானல காட்டக்கூடும் திறன் கொண்டது. அப்போ அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த டிவியை எப்படி கனெக்ட் பண்ணணும்? அதுக்கு கரண்ட் வேணுமா? வேண்டாமா? ஏன்னா ஒரு காலத்தில் கேபிள் இருந்தபோது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கரண்ட்டு இல்லைன்னா கேபிள் வேலை செய்யுமா? அதாவது டிவி வேலை செய்யாதுன்னு தெரியும். கேபிளில் சப்ளை வருமா? வராதா? யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம அதை சோதித்து பார்ப்பது? டிவி இருந்ததுன்னா கேபிளில் பவர் வருதுன்னு சொல்ல முடியும். இப்போது டிவி வேலை செய்யலை, ஆனால் கேபிளில் பவர் வருதான்னு கண்டுபிடிக்கணும்னா ஸோ அதை போல தான். அது இன்டர்ஃபேஸ் வேணும் இல்லையா? டிவியில் என்ன வேணாலும் இருக்கலாம். சர்க்கியூட் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். நம்ம அதையெல்லாம் ஒன்றுமே தொட போகிறது கிடையாது. அதெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டாங்க. மூடி வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த பட்டனை அமுத்து சவுண்ட் அதிகமாகும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாமளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் இந்த உடலும் ஒரு டிவி பெட்டி போலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டிவி என்ன பண்ணுது? சிக்னலை ரிசீவ் பண்ணி ஒரு காட்சியை காமிக்குது. நம்முடைய உடல் என்ன பண்ணுது? இந்த உலகில் இருக்கும் எல்லாவற்றையும் அது ஐம்புலன்களின் மூலமாக பார்வை, வாசம், வேறு என்ன, ஸ்பரிசம், அப்புறம் சப்தம், ருசி இப்படின்னு வெவ்வேறு விதமாக அறிந்து அதை நம்ம மூளைக்கு அனுப்புது. மூளை அதை ப்ராசஸ் பண்ணி, ஓகே இது பிரியாணி வாசம், இது சாக்ஸு நாத்தம், இது ஏதோ பூவோட வாசம், இது நம்ம அப்பாவோட குரல் அப்படின்னு அது தெரிஞ்சுக்குது வெவ்வேறு விதங்களில் இல்லையா? அதன் மூலமாக தான் இந்த உலகை புரிந்து கொள்கிறது. இப்போ ஏதாவது ஒரு புலன் செயல்படலை அப்படிங்கும் போது அந்த புலன் மூலமாக நாம் அந்த உலகை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு நமக்கு மறுக்கப்படுது இல்லையா? அப்போது யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த டிவி பொட்டி, அதாவது அந்த டிவியை ஒரு பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை போன்ற ஒரு பெட்டி தான் நம்முடைய உடல். சரியா? அப்போது ஒரு ஆணாக இருப்பதுக்கும் பெண்ணாக இருப்பதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? உலகத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் ஒரு உலகை ஒருவர் ஆண் உடலில் உணர்வதற்கும் ஒருவர் பெண் உடலில் உணர்வதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்போ நான் ஆணாக இருக்கேன்னா எப்படி இந்த உலகம் இருக்குங்கிறது தான் எனக்கு தெரியும். ஒரு பெண் எப்படி உணர்வாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களாக சொன்னால் அதை என்னோட புரிதலுடன் ஒப்பிட்டு நான் புரிந்து கொள்ளாமோ, அவங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்களா, நான் இப்படி பார்க்குறேனே அப்படின்னு. இப்படி நம்முடைய புரிதல்களை நாம் இன்னொருவரிடம் பகிர்ந்து கொண்டு ஒப்பிட்டு இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலும் முழுமையானதா இல்லையான்னு சொல்வது கடினம். ஏன்னா அவங்க என்ன உணர்றாங்கங்கிறது ஒன்று, அதை அவங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்கங்கிறது இன்னொன்று, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கங்கிறது வேறொன்று. இப்போ அவங்க உணர்ந்ததை அப்படியே துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டாங்க, துல்லியமாக வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியுமா?
அப்போ அவங்க வெளிப்படுத்த தான் நான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நான் புரிந்து கொண்டது அவர்கள் உணர்ந்தது தான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் சேர்ந்து நம்முடைய புரிதல்களை எல்லாம் முன்வைத்தாலும் இந்த உலகத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா நாம பிறந்தது நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வாழ்ந்தா போதும். ஊரில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி வாழ்க்கையை புரிந்து கொள்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் அதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா எவ்வளோ விரிவாக தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளோ எளிமையாக சுலபமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம்முடைய உடல் நம்முடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லித் தருதோ அதை விட பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதன் மூலமாக வாழ்க்கையை நம்ம இன்னும் நன்றாக நுட்பமாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதுக்கு இடையில ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு வேண்டி இருக்குது. அதாவது ஒன்றுமே தெரியாதது ஒன்று, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிந்து கொள்வது இன்னொன்று, நமக்கு தெரியாதையும் அதாவது வேண்டியதையும் கடந்து நிறைய தெரிந்து கொள்வது இன்னொன்று. இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்க்கணும். இப்போது நான் வேறு இடத்துல விளக்கியிருக்கேன் பெல் கர்வுன்னு சொல்லிட்டு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலான மனிதர்கள் பண்ண ஒரு சராசரியாக தான் இருப்பாங்க. அதீத புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதீத முட்டாள்களும் குறைவாக தான் இருப்பாங்க. பெரும்பாலானவருக்கு ஒரு சராசரியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவையோ அதற்கான அறிவு, அனுபவம், அது கிரகித்து கொள்ளும் திறன் எல்லாமே இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தேடி கண்டுபிடித்து கொள்ளும் திறன் பெரும்பாலானவருக்கு உண்டு. அப்போ நம்ம அதை கவனித்தாலே போதும். இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைவாக வாழ்கிறோமா இல்லையான்னு நம்ம கவனித்துக்கிட்டே இருக்கணும். அது ஒப்பீட்டளவில் மிகவும் எளிது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் இப்போது ஒரு ஆண் என்னதான் முயன்றாலும் இந்த உலகை ஆணாக தான் புரிந்து கொள்ள முடியும். பெண் என்பவள் இந்த உலகை எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்ணின் கோணத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த உடல் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. அந்த டிவி பாக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸ்னால் அந்த சிக்னல் அதில் கலராக வந்தாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும் இல்லையா? அதே சமயம் இன்னொரு டிவி நல்ல ஹை குவாலிட்டி டிவி, அதில் டால்ஃபி சவுண்ட் சிஸ்டமெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மொக்க படம் வந்தாலும், எம்ஜிஆர் படமோ பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படமோ வந்தாலும் அதில் அட்டகாசமான சவுண்ட் எஃபெக்டோடு தான் அது கேட்கும் இல்லையா? அதுக்கு அந்த பெட்டியோட திறனை பொறுத்தது. அந்த சிக்னலில் அது இருக்கணும், அந்த பெட்டிலையும் அது இருக்கணும். அது சிக்னலில் இருக்கா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியாது. நேரடியாக சிக்னலை நம்ம சோதித்து பார்க்க முடியாது. அது பெட்டியின் மூலமாக தான் சோதித்து பார்க்க முடியும். அப்போது நம்ம மனிதர்களை சுற்றி இருப்பவர்களை கவனித்தோம்னா யாரிடம் எப்படி அவருடைய திறமைகள் வாழ்க்கை வெளிப்படுதுங்கிறத பார்த்து யார் அதை நன்றாக வெளிப்படுத்துகிறார்கள் அதையெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். ஒருவரிடம் என்ன அளவு திறமை வெளிப்படுதுங்கிறதுனா அது வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவது தான். அவராக எதையும் உருவாக்குவது கிடையாது. நம்ம எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு ஊடகங்களை போன்றவர்கள் தான். வெவ்வேறு விதங்களில் நம்மளை சுற்றி இருக்கும் செய்திகளை கிரகித்து நாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கோம். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு நம்ம இறுக்கி பிணைத்து கொள்ளும்போது இதுதான் நாம் அப்படின்னு நாம் முடிவு செய்யும்போது மற்ற சாத்தியக்கூறுகளை நாமளே மறுக்கிறோம். ஏன்னா நம் மனதுக்குள்ளேயே ஒரு மனத்தடை உருவாயிரும். நான் இதுதான் அப்படிங்கும்போது இது இல்லைன்னு நாமளே முடிவு செஞ்சிடறோம். அப்போது அது சம்மந்தமான விஷயங்களை நாம் கிரகித்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாமே ஒரு தடையாகிடும். இப்போ கல்வி, வாசிப்பு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த தடைகளை விலக்கணும், ரிமூவ் பண்ணணும், நம்ம மனதை விசாலமாக்கணும். அதற்குத்தான் இன்னும் புதிய புதிய செய்திகளை உள்ளே போட்டு அறிவை கொண்டு ஃபர்னிச்சரை போட்டு வீடை நிறைப்பது போல மனதை நிறைப்பது அல்ல கல்வி என்பது. மாறாக உள்ளுக்குள் இருக்கும் தடைகளை அது உடைத்து எரிய வேண்டும். அதற்குத்தான் கல்வி. அப்போ பார்த்திங்கன்னா முறையான கல்வி பல சமயங்கள் நம்மளுக்கு பயன்படாது. நம்மளுக்கு மரபு கடந்த வேறு விதமான கல்வி போன்றவை தான் தேவைப்படும். அது என்ன தேவைப்படும், எப்படி தேவைப்படுங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும். நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய தேவைகளுக்கேற்ப நாம் என்ன கற்றுக்கொள்ளணுமோ அதற்கேற்ப நம்மளுக்கு ஆன வாய்ப்புகளை, சூழல்களை அனுமதிக்கும்.
இது வந்து ஆன்மீக கோணத்தில பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து நம்மை நாமே முழுமை செய்து கொள்வது. அப்போ வந்து நம்மை நாம் முழுமை செய்து கொள்ளணும்னா, ஆண் வந்து தனக்குள் இருக்கும் அந்த பெண்ணை மீட்டெடுக்க வேண்டும். பெண் தனக்குள் இருக்கும் ஆணை மீட்டெடுக்க வேண்டும். இன்று பெண்ணுக்கு வந்து தனக்குள் இருக்கும் ஆணை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஏன்னா பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, உலகை அறிந்து கொள்கிறார்கள். கடந்த காலத்தைப் போல அவர்கள் ஆண்களை சார்ந்து இருக்கல. அது வேறு பல சிக்கல்களை, பிரச்சனைகளை உருவாக்குதுனாலும், இன்று அவங்க சுயமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறைய கிடைக்குது. ஆண்களுக்கு அது காலங்காலமாக தரப்பட்டு வந்தாலும், அது ஆண்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஆண் என்ற ஒரு அதிகாரம், அது தரும் ஒரு சிறப்பு தகுதி, அதுவே போதுமானதாக இருந்தது இவ்வளவு நாட்களாக. அத வச்சே அவனால சமாளிச்சு வாழ முடிஞ்சது. ஆனா, இன்று அப்படி கிடையாது சூழல். ஏன்னா, இன்று வந்து நமக்கான அடையாளத்தை நாமாக உருவாக்கிக் கொள்ளணும். நம்முடைய அப்பா யாரு? தாத்தா யாரு? நம்ம ஊர்ல எவ்வளோ சொத்து இருக்கு? நம்ம சொந்தக்காரங்க யாரெல்லாம்? அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் இன்றைக்கு யாரும் யாரையும் மதிப்பது கிடையாது. மீறிப்போனா அரசியல் உலகத்தில் நம்ம லோக்கல்ல பஞ்சாயத்து போர்டில் கண்டுக்குவாங்க. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட உரையாடணும், அவங்கக்கிட்ட போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னா அங்கெல்லாம் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அங்கேயும் வந்து யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு மறைமுகமாக ஏதாவது உதவிகள் நடக்கும் அப்படின்னாலும் நாம் யாருங்கிற அடையாளத்தை நாம தான் சுயமாக உருவாக்கி கொள்ளணும். அப்போது ஆண் முன்னை போல அந்த ஆண் என்பதனாலேயே தனக்கு போதுமான மரியாதை தரப்படும்னா நினைக்க முடியாது. அதை அவன் ஈட்டிக்கொள்ளணும். ஆண் என்பவன் ஒரு நாகரிகமான மனிதன், ஒரு ஜென்டில்மேனாக இருந்தால் தான் இன்று அவன் மதிக்கப்படுவான். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கைலி கட்டிக்கிட்டு முண்டாசு பனியன் போட்டுக்கிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போல் திரிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா ஊர்லேயே யாரும் மதிக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் வெளியூரில் எப்படி மதிப்பாங்க? அப்போது ஆண்கள் வந்து தங்களுக்கான ஆளுமையை உருவாக்கி கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இன்று தள்ளப்படுகிறார்கள். அது வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் தேவையாக இருக்குது, ஆன்மீக ரீதியாகவும் தேவையாக இருக்குது. ஏன்னா ஒரு சரியான துணை கிடைக்கும்போது அந்த துணையின் மூலமாக தான் ஒருவர் தன்னை முழுமை செய்து கொள்ள முடியும். அப்போது ஒரு துணையை பெறணும் அப்படின்னா இன்று வந்து ஆண் தன்னுடைய தகுதியை நிரூபித்து காட்டணும். அது வெறுமனே ஒரு தோற்றத்தினாலோ படிப்புனாலோ என்ன சம்பாதிக்கிறாருங்கிறாலே வராது. நாம் எவ்வளோ சிக்கலான மனிதர், நம்முடைய தேடல் எவ்வளவு ஆழமானதுங்கிறதுக்கேற்ப சரியான நபர் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஆண்களுக்கு எழுந்திருக்கு. இப்போ இன்று கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய தெரியாது. நான் தெரிஞ்சு கொண்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு சரியான தோதான பெண்கள் கிடைப்பது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெண்கள் இன்று படிச்சிருக்காங்க, வேலை செய்கிறாங்க. பல பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட உதவி இருக்குது, துணை இருக்குது. அவர்கள் முன்னை போலெல்லாம் பயந்துட்டுலாம் இருக்கிறது கிடையாது. தங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு நிறையவே இருக்குது. உண்மையில் அவர்களை எதிர்கொண்டு தனக்கான துணையை கண்டுபிடித்து கொள்ளும், தானே தேடிக்கொள்ளும் திறன் இன்றைக்கு ஆண்களுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு ஒரு சிக்கலான இடத்துக்கு நாம் சென்று கொண்டு இருக்கோம். ஏன்னா இன்று சமூகம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. மரபான வாழ்க்கை முறையை வாழ முடிவது கிடையாது. அது வந்து கடந்த காலத்தில் ஒரு ஆணுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. தான் இன்னாருடைய பையன், இந்த குடும்பத்திலேருந்து வர்றான்னு சொன்னாலே ஒரு மதிப்பு கிடச்சிச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண் தனக்கான அடையாளத்தை உருவாக்க வேண்டியது இருக்குது. ஒரு 25 வயசில் வந்து ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளணும்னா அதற்குள்ளே அவன் வந்து படித்து வேலை தேடி ஒரு சமூகத்தில் ஒரு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இன்று எளிதில் சாத்தியம் கிடையாது. குறைந்தது 30, 35 வயசு ஆகணும் ஒருவருக்கு. அப்போது அதற்கப்புறம் திருமணம் செய்து கொண்டு என்ன விதமான வாழ்க்கை வாழ முடியும்? எப்படிப்பட்ட துணை அமையும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம்.
ஏன்னா இது வந்து ஒரு தனி மனித சிக்கல் என்பதை கடந்து ஆண்கள் பலரும் எதிர்கொள்ளும் சிக்கலாக, ஒரு சமூக சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு. இது வேறொரு கோணத்துல ஒரு அரசியல் பிரச்சனையாவும் சொல்லலாம். ஏன்னா ஆண் பெண்களுக்கு இடையே உருவாகும் மோதல்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இது மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எதிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதனால் ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பே வந்து சிதையக்கூடும். அப்போ குழந்தைகளின் எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாகும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு, ஒரு சமூகத்தோட எதிர்காலமே சிக்கலுக்கு உள்ளாகும். ஒரு கோணத்தில் பகவத்கீதையில அர்ஜுனன் கவலைப்பட்டது இத பத்தி தான். இல்லையா? அப்போ 2000, 3000 வருடங்களுக்கு எடுத்து கிட்டத்தட்ட அதே நிலைக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம சமூகத்த குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. தனி மனிதர் நம்மள குறித்து நாம கவலைப்படலாம். நாம எப்படி வாழ்றோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையா இருக்கு? அதெல்லாம் சரியாக கிடைச்சிருக்கா? அது கிடைச்சத நாம சரியாக பயன்படுத்தி கொண்டோமா? இந்த படம் வந்து தான்தேவின் டிவைன் மெடலில் இருந்து எடுக்கப்பட்ட படம். அதில் வந்து தாந்தே வழி தெரியாமல் காட்டுக்குள் சென்று தடுமாறுவார். அப்போ வந்து பியாட்ரிஸ்ங்கிற தேவதை வந்து அவருக்கு வழிகாட்டுவார். ஸோ பல விதங்களில் இந்த படைப்பு வந்து ஒரு முக்கியமான படைப்பாக கருதப்படுகிறது. ஏன்னா உளவியலின் கோணத்தில் மிட்லைஃப் கிரைசிஸ் ஒரு ஒரு தோராயமாக அது 40 வயது ஆகும்போது ஒருவருக்கு உருவாகும். அப்போது நம்ம பலரும் இது போன்ற ஒரு அடையாள சிக்கலுக்குள் மாட்டுவோம். இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை வந்து ஒரு பொய்யானது, போலியானது அப்படிங்கிற ஒரு புரிதல் உருவாகும். உண்மையில் நாம் யார் என்று ஒரு கேள்வி உருவாகும். வாழ்வின் பொருள் என்ன? எப்படி வாழ்வதுன்னு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போது நம்மளை அறியாமல் ஒரு ஆழ்ந்த இருளுக்குள்ளே நாம் போய் வீழ்ந்துருவோம். இது குறிப்பாக ஆண்களுக்கு நிகழும். ஏனென்றால் பெண்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து அவர்களுடைய உடல் மூலமாக வரையறை செய்யப்படுது. அவங்க பருவம் அடையும் போதே அவங்க உடலியல் ரீதியாக பெரிய பெண் ஆகிடுறாங்க. மெனோபாஸ் வரும்போது அவங்க முதுமையை நெருங்கிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு தெளிவாக இருக்குது என்ன நிகழணுங்கிறது. அந்த உடலியல் மூலமாக உருவாகும் மாற்றங்கள், அதன் அடிப்படையில் உருவாகும் ஹார்மோன் மாற்றங்கள், அதெல்லாம் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான புரிதலை தரும். அது பெண்கள் வந்து ஆண்களை காட்டிலும் ரொம்பவும் தெளிவானவர்கள் உடல் மன அளவில். அதனால் அவளுக்கு இந்த குழப்பங்கள் குறைவு. மாறாக ஆணுக்கு தான் வந்து ஒரு தெளிவான அடையாளம் கிடையாது. அதாவது ஒரு ஒரு ஆண் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமெனாலும் வாழக்கூடும். அவன் ஏன் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தான், ஏன் அப்படி வாழ்ந்தான்னு அவனுக்கே தெரியாது. அப்போ அந்த கேள்விகள்லாம் எழும்போது தனி மனிதரால் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. நாம் யாருன்னு நம்மால் தானாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் யாராவது ஒருவர் துணை வேண்டும். அப்போது அந்த இடத்துல தான் அந்த பியாட்ரிஸ் போன்ற ஒரு துணை நம்மளுக்கு கிடைப்பாங்க. அந்த துணை வந்து புற உலகில் ஏதாவது ஒரு பெண்ணின் வடிவத்தில், தாயின் ரூபத்தில், ஒரு தோழியாக, மனைவியாக, மகளாக, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடும். ஒரு தெரப்பிஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்குள்ளே இருந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். நமக்குள்ளே இருக்கும் பெண்மையை நாம் மீட்டு எடுக்க வேண்டும். அது சொல்வது கடினம். அதை உணரும் போது தான் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அயவுஸ்கா செரிமனியில் நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா நான் தேடிக்கிட்டு இருந்தது அன்னையிடமிருந்து கிடைக்காத அன்பை. நான் அது வந்து இந்த இந்த பெண்ணின் வழிகாட்டுதல் அப்படிங்கும்போது அது காமமற்றதாக இருக்கணும், காமத்தை கடந்ததாக இருக்கணும். ஏன்னா காமத்தில் வந்து ஒரு சுயநலம் இருக்குது, இன்னொரு பயன்படுத்தி கொள்ளும் உள்நோக்கம் இருக்குது. அப்போது இதில் கிடைக்கும் வழிகாட்டுதல் வந்து காமத்தை கடந்ததாக இருக்கணும். அது எல்லோருக்குமே அத்தகைய ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக வாழ்வின் ஒரு கட்டத்தில் தேவைப்படும். ஆண்களுக்கு அது கண்டிப்பாக அவசியம். அப்போது அது எந்த விதத்தில் கிடைக்கும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. முன்பே சொன்னது போல் நாம தான் அதை கண்டுபிடிச்சு
அதற்கான சாத்தியக்கூறுகள் நம் வாழ்வில் நிகழ்வதற்கு அனுமதிக்கணும். இப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான படைப்பு. இதை பற்றி நான் விரிவாக பேசணும்ட்டு இருக்கேன். பட்டு இதை அடிப்படையே புரிஞ்சிக்கணும் நம்ம. ஏன்னா இன்று நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கூடியிருக்கு, நிறைய நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த நுட்பங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக, உளவியல் ரீதியாக நம்மளுக்கு தேவை, எனர்ஜெட்டிக்கலாக நம்மளுக்கு தேவை. வெறும் பெண் என்பவள் காமத்துக்கு மற்றும் கிடையாது. உண்மையில் பெண் தான் நம்மை முழுமை செய்து கொள்ள உதவுகிறாள். நம்மை மீட்டெடுக்க உதவுவது பெண் தான். பெண்ணின் துணை இல்லாமல் ஆண் என்றுமே தன்னை முழுமையாக கண்டடைய முடியாது. அது நுட்பமாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.